Class 12 Electrostatics Example 1.19. A small ball of conducting material having a charge plus q and a mass m is thrown upward at an angle theta is horizontal surface within the initial speed nu naught. There exists a uniform electric field downward along with a gravitational field g. Calculate the range, maximum height and time of flight in the motion of the charged ball. Neglect the effect of air and treat the ball as a point mass. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பால் இருக்குது ஓகேயா. ஸோ அதை வந்து ப்ளஸ் க்யூன்ற மாதிரி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அதோட மாஸ் வந்து எம்மு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அது டீட்டான்ற ஆங்கிளில் தூக்கி போடுறாங்களாம். ஸோ அப்போது அதோட இனிஷியல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நியூ நாட்டு. தேர் எக்ஸிஸ்ட் யூனிஃபார்ம். ஸோ இப்போ தூக்கி போடும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குது அப்படின்னா டவுன்வேர்டில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குது டவுன்வேர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா ரேஞ்சு, மேக்ஸிமம் ஹைட்டு, டைம் மூணுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏர் ஃப்ரிக்ஷன் அது தேவை கிடையாது, நெக்லெக்ட் தி ஏர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாலை வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி நம்மளை வந்து அசியூம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பாலை வந்து நான் வந்து இப்படி தூக்கி போட்டோன்னா நம்மளுக்கு இப்படி வந்து விழும் ஓகே. ஸோ டீட்டான்ற ஆங்கிளில் வந்து தூக்கி போடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ டீட்டா. ஸோ இப்போ வந்து இதை வந்து ப்ளஸ் சார்ஜாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அதனால எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடு இனிஷியல் ஸ்பீடு வந்து நியூ நாட்டு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா மேக்ஸிமம் ஹைட்டு ஓகே. ஸோ இங்கே இருக்கிறது தான் ரேஞ்ச். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது டவுன்வேர்டாக வருது. ஸோ அப்போது இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஃபஸ்ட்டு அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி எழுதிக்கிறேன். ஸோ அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே மாற தான் இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் ஒய் அப்படின்ற இதில் தான் இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் ஜே கேப் இதில் போடணும். ஸோ அப்போ அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஸோ ஜின்னு எழுதுவோம். ஸோ இப்போ வந்து மைனஸ் ஜே கேப் நம்ம போடணும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து அக்ஸலரேஷன் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம பார்க்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் F is equal to ma, அதாவது நியூட்டன் செகண்ட் லா. ஸோ அப்போ A is equal to F by mனு வரும். ஸோ அந்த ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ அப்போ F by m எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் Q. அப்போது ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வரும் QE வருமா. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ QE டிவைடட் பை m. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளுக்கு தெரியுது டவுன்வேர்டில் தான் இருக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கேயும் மைனஸ் ஜே கேப் தான் வரும், மைனஸ் ஜே கேப். ஸோ இந்த ரெண்டு அக்ஸலரேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரெண்டு அக்ஸலரேஷன் இருக்குது. இது டியூ டு கிராவிட்டி, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஏ டோட்டல் அப்படின்றது A1 + A2. ஸோ எப்போவுமே நம்ம கேப் போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து வெக்டார் சிம்பிள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ A1 A2 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து மைனஸ் காமனாக எடுத்துடுறேன், அதோட ஜே கேப். ஸோ மைனஸாக காமனாக எடுக்கும்போது உள்ளே ப்ளஸ் ஆயிரும், வெளியே ஜே கேப். ஸோ வெக்டாரில் எழுதும்போது நம்ம டேரெக்ஷனோடு எழுதணும். ஸோ இப்போ நார்மலாக எழுதணுன்னா G + QE டிவைடட் பை m அப்படின்னு எழுதலாம். ஸோ 11th படித்து நான் ஃபார்முலா எழுதிடுறேன். ஸோ 11th படித்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ இங்கே இனிஷியல் ஸ்பீடாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம யூக்கு பதிலாக நியூ நாட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதேமாதிரி ஜிக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே அக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ வித்தவுட் சார்ஜ் வித் சார்ஜ் சப்ஸ்டியூட் பண்ண முன்னாடி வித்தவுட் சார்ஜாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெறும் நியூ நாட் மட்டும் மாறும் ஓகேங்களா. அதாவது யூக்கு பதிலாக இனிஷியல் ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் வித் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் வரதுனால இந்த மாதிரி அக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ வித் சார்ஜில் நம்ம அக்ஸலரேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இதில் வந்து நியூ நாட் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். பை ஜி நியூ நாட் ஸ்கொயர் sin square theta divided by 2g mu naught square sin 2 theta divided by g. ஸோ இப்போ வந்து இந்த கிராவிட்டி என்னவா மாறுது, ப்ரெசன்ஸ் ஆஃப் த சார்ஜ் வந்து மாறும். ஸோ அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கிராவிட்டியோட அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அக்ஸலரேஷன் மாறுறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஜிக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். G + QE டிவைடட் பை m ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து G + QE divided by m. ஸோ ஜிக்கு பதிலாக நான் இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் க்யூ சார்ஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மைனஸ் க்யூ சார்ஜுக்கும் அது எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்குறேன். ஸோ ப்ளஸ் க்யூ சார்ஜ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா ஜி அப்படின்றது அங்கே வரும்போது ஜி ப்ளஸ் கியூஇ டிவைடட் பை எம்ன்னு இருக்குது. ஸோ அப்போது ப்ளஸ்ஸாக வரும்பொழுது நம்மளுக்கு இது தான் கிரேட்டராக இருக்குது இல்லையா, இந்த இது தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போது என்னெல்லாம் மாறும் அப்படின்னா டைமு, ஹைட்டு மேக்ஸிமம், அதோட ரேஞ்சு. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ ஏன்னா வந்து இங்கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜி அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதே இது மைனஸ் கியூ இருந்துச்சுன்னா ஸோ ஜி இங்கே அப்படியே தான் இருக்கும். இங்கே ஜி ப்ளஸ் கியூக்கு பதிலாக இங்கே மைனஸ் கியூ போடுறேன். அப்போ மைனஸ் கியூஇ டிவைடட் பை எம்மாக மாறிடும். ஸோ அப்போது ஜியோட இங்கே மைனஸ் ஆகிருக்கனால இதுதான் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போ டி, ஹெச் மேக்ஸிமம், அதாவது ஹைட்டு, ரேஞ்சு எல்லாமே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் எப்படி இருக்கும், நியூட்ரல் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் போகும். அப்போ மேலே பாசிட்டிவும் கீழே நெகட்டிவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மொமெண்டம் படிச்சிருப்போம், அது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்றது. அதுமாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் பாசிட்டிவ்லேருந்து தான் நெகட்டிவ் போகும் ஆரோ மார்க் படி. ஸோ இங்கே டீட்டா அப்படின்னும் போது கட்டாச்சு அப்படின்னா அதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் சீக்கிரமாகவே நெகட்டிவ் சார்ஜோட அட்ராக்ட் ஆகி சீக்கிரமாகவே இதாயிரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதே வந்து நெகட்டிவ் சார்ஜ்னால் மேலே தான் அட்ராக்ட் ஆகி இப்படி போகும். ஸோ அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதே நியூட்ரல்னால் இது நடுவில், அது எதுக்குமே அட்ராக்ட் ஆகாமல் இப்படி வரும். ஓகே, ஸோ இது வந்து நியூட்ரல் சார்ஜ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜு, இது வந்து சார்ஜ் கிடையாது, அண்ட் இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.